அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை சிதறே உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, ஈசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 38:15. For in you, O Lord, I hope. You will hear, O Lord my God. சங்கீதம் 38:15. கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த கேட்குற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. யார் யாருக்கு என்னென்ன காரியங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, இயேசுவே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, மறு உத்தரவு கொடுங்க அப்பா. உம்முடைய பாதத்தண்டை காத்திருக்க கிருபை செய்யுங்க. அவங்களோட ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியங்கள்ல எல்லாவற்றிற்கும் பொறுமையாக காத்திருந்து உம்முடைய வழிநடத்தலின்படி அவங்க காரியத்தை வாய்க்க செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம் இயேசுவே. அவங்க பிள்ளைகள் காரியத்தை குறித்து இன்னும் வியாதியின் படுக்கையாக இருக்கலாம், நெருக்கத்தின் பாதையில் இருக்கலாம், எதிர்மறையான காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கலாம், தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள், வேலையில் இருக்கிற போராட்டங்கள், குடும்ப சூழ்நிலைகள், சஞ்சலம், தவிப்பு, வேதனை எதுவாக இருந்தாலும் தகப்பனே, இயேசுவே, நீர் பதில் தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். மறு உத்தரவு கொடுத்து அங்க வாழ்க்கையை சீரமைத்து தருமாறு கெஞ்சி கேட்கிறோம். ஒரு மாற்றத்தை தாங்க இயேசுவே. அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன் ஒரு சாமுவேலை கொடுத்தீரே. ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் இயேசுவே, ஒவ்வொருத்தோட கண்ணீரை நீங்க பாருங்கப்பா. அவங்க பாரத்தை நீர் அறிவீர், அவங்க வேதனை நீர் அறிவீர். ஒவ்வொரு நாளும் உங்க வேதத்தை தியானித்து ஜெபிக்கிற பிள்ளைகள் அவங்க படுகின்ற வேதனைகள், பாடுகள், துன்பங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இடத்தில் வாங்க நீங்க சொல்லிட்டீங்க இயேசுவே. இப்போ என்னோட பாரங்கள், எதிர்பார்ப்புகள், காத்திருப்பு நாட்கள் எல்லாமே நீர் அறிந்திருக்கிறீர். அதுவும் பாதத்தண்டை இருக்கு ஐயா. நீரே எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறதுக்காக நன்றி. ஒரு புதிய வாழ்வை காண எங்களை வழி நடத்துவீராக இயேசுவே. எங்கள் குறைகளை மன்னித்து உமக்காக சாட்சியின் பாத்திரங்களை நிக்க தகுதிப்படுத்துங்க. உமது கிருபை ஆமப்ப பெருகுவதாக. உம்முடைய காருண்யம், தயவு எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் இருக்க கிருபை செய்வீராக. உண்மையே நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க இயேசுவே. ஏற்ற நேரத்தில் உங்களோட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அது வரைக்கும் ஐயா, பிறரை ஆயத்தப்படுத்துகிற பாத்திரங்களாக எங்களை உருவாக்கி தாங்க. எங்கள் குறைகளை மன்னிங்க தயவாக இயேசுவே. பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்க கிருபை செய்யுங்க. உண்மை பிரதிபலிக்கிற பாத்திரங்களாக ஒவ்வொரு நாளும் நிலைநிற்க கிருபை செய்யுங்க. Seek ye first the kingdom of God and His righteousness ன்னு தெளிவா போட்டிருக்கே ஐயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Refine us and mold us, O Lord, and teach us to live by the word of God. எங்களை உருவாக்குங்க, மனைந்த ஆளுகை செய்யுங்க. உங்க வல்லமையில கரம் எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழிநடத்துவீராக. எங்களுக்கு தேவையான காரியங்களை நீ பார்த்து கொள்ளுவீர் இயேசுவே. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க. எங்க மன சோர்வுகள் எல்லாம் மாறப்போவதுக்காக நன்றி. நீரே பரிகாரியான கர்த்தர் அப்பா. எங்களுக்கான காரியத்தை நீங்க வாய்க்க செய்ய போவதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமான்னு சொல்லியிருக்கிறீங்களே அப்பா. அதன்படி எங்களை ஒவ்வொரு நாளும் வேத தியானிப்பினாலும் ஜெபத்தினாலும் உறுதியாக நிற்க கிருபை செய்யுங்க. வேதத்தின் ரகசியங்கள் அதை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க அப்பா. உமக்கு பிரியமுள்ள பாத்திரவன்களாக ஆவியின் கனி உள்ள வாழ்க்கையாக எங்களை மாற்றி அமைத்து தாங்க.
வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எங்களை ஆளுகை செய்யுங்க. இயேசுவே, இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.